ஹலோ, ஹாப்பி மார்னிங் சொந்தங்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோட வீக் டேஸில் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டீஸுங்களை வச்சுட்டு என்னோடய மார்னிங் வந்து எப்படி பிஸியாக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 month ஆகுது. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் இப்போது 6 o'clock வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு மார்னிங் எழுந்து வந்ததுமே ஃபஸ்ட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு கழுகி கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன கோலம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அதனால கைக்கு வந்ததெல்லாம் அப்படியே வரைஞ்சி விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, சப்பாத்தி, பூரி கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா ஏட்டா பக்கத்தில் தான் போகிறாங்க அப்படின்றதுனால லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஒரு 20 minutes இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே குருமா வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு தான் பிசைஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். கோதுமாவு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயிலும் உப்பும் விட்டு நம்ம பிசைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் என்ன, ஒரு 20 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு உருட்டிட்டோம் அப்படின்னா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே வரும். நான் இப்போ வரைக்குமே இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கீ தடவி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகாமல் ரஃப் ஆகாமல் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அடுத்து பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குட்டி பாப்பாவுக்கு என்னமோ தெரியல, நான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes தான். அதுக்குள்ளே எப்படியாவது எந்திரிச்சு வந்துடுறா. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. செகண்ட் பேபி எல்லோரும் இப்படி தான். ஆனால் பெரிய பாப்பா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. செகண்ட் பேபி எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல். எனக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டேன், இன்னொரு அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய கிழங்காக இருந்தது. அதனால் நல்லா 2ஆக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதை தான் வந்து வேக வச்சிட்ருக்கேன். சைடில் டீக்கு தண்ணி வச்சுருந்தேன், டீயுமே காஞ்சிருச்சு. இப்போ டீ தூள் கொஞ்சமாக நான் வந்து கட்டன் சாயாக தான் போடுவேன் அப்படின்றதுனால லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டீ தூள் வந்து போட்டால் போதும். டீ ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். கையோடவே வந்து குட்டி பாப்பாவுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அவள் எழுந்து வந்தோடனே வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூழ் காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா மாவு கூழ் வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். அவங்களுக்குன்னு தனியாக ஃபுட்டு எதுவும் செய்ய மாட்டேன். இந்த கூழ் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ஓகே. மற்றபடி நம்ம செய்கிற ஃபுட்டு இருக்கு இல்லையா, மத்தியானம் லஞ்சுக்கு இப்போ சாம்பார் வச்சோன்னா நான் சாம்பாரையும் நம்ம கொடுத்துட்றது அந்த மாதிரி தான். 9 month முன்னாடி வரைக்குமே பருப்பு அந்த மாதிரி தனியாக தான் கொஞ்சம் நம்ம செய்கிறதுலே எடுத்து எந்தளவுக்கு தனியாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன். பட் ஆனால் 9 month ஆனதுக்கப்புறமே வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஃபுட்டே வந்து ரெகுலராக்கி பழக்கிட்டேன் அவங்களுக்கு. என்ன காரமாக இருந்தால் லைட்டாக கொஞ்சமாக காரமும் புளிப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு சுகரும் உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுத்து பழக்கிட்டேன். அப்போ தான் வந்து இப்போ வந்து பாப்பா எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எல்லா ஃபுட்டுமே கொடுத்து பழக்கினா தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. நான் கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போதே சவுண்டு வந்துச்சு, எழுந்துச்சு வந்துட்டாங்க. எழுந்து வந்ததும் நம்மளை அவங்களுக்கு தூக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கையில் கொடுத்து விளையாட விட்டுற வரைக்கும் ஒரு எப்படியும் ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நம்மக்கிட்டே தான் இருப்பாள். அதனால் அந்த டைமில் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வச்சுட்டு என்னால் ஒரு கையில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருப்பேன். ஒரு கையிலேயே வந்து கூழும் காய்ச்சிட்டேன். அங்கே பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்குமே வெந்துருச்சு. அதனால் அதையுமே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். குட்டியை கொண்டு போய் அவங்க அச்சா கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்பவும் வந்து குக்கிங்க்கு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போது தான் வந்து 1-2 இருக்கும். ரொம்ப மசிச்சாலுமே வந்து அந்தளவுக்கு கரைஞ்சி போயிடும் எல்லாமே அப்படின்றனால 1-2 வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை நான் வந்து குக்கர் வேக வச்சலையே அதே வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதிகமாக பாத்திரமும் சேர்க்க மாட்டேன். அதனால் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு பச்சை மிளகாய் வந்து போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா நிறையா வாட்ரு ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது மைதா கரைச்சி ஊற்றுவாங்க. நான் முன்னாடி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து மைதா அப்படின்போது எந்தளவுக்கு மேக்ஸிமம் குட்டி பாப்பாக்கெலாம் கொடுக்குறேன்னு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லாவே தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி பூரிக்கு வந்து மாவு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்கெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூரி தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறேன். ஒரு படத்தில் ஜோதிகா சொல்லுவாங்க, எனக்கு என்ன மெத்தட்லாம் தெரியாது, ஆனால் நான் சுட்டா பூரி புஃபியாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நான் சொல்லலை. இது எப்படி பூரி இப்போது தேய்க்கும் போது 2-3 ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும், நல்லா பஃபியாகவும் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 உருண்டை வந்து உருட்டிட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து இதை தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக போட்டு தேய்ன்னு அழுத்தி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணவே கூடாது. சும்மா ஒரு மேலே கீழே 2 தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்து பின்பக்கம்னு மாற்றி தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்படி தேய்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும் இல்லையா, அந்த ஓவல் ஷேப்பில் மேலே இருக்கிறதுல வந்து லெஃப்ட் சைடும் கீழே இருக்கிறத வந்து ரைட் சைடும் வந்து அடுத்த ஷேப் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஓவல் ஷேப் இருக்குன்னா அதுக்கடுத்து மேலே இருக்கிற பக்கம் ரைட் சைடு கீழே இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடு அந்த இடத்துல ஷேப் கொடுக்கணும். அப்புறம் திரும்ப லைட்டாக திருப்பிட்டுனா இன்னொரு சைடு ஓவல் ஷேப் வரும். அந்த ஓவல் ஷேப்பில் எந்த இடத்துல ஓவல் ஷேப் வருதோ மேலே லெஃப்ட் சைடு கீழே வந்து ரைட் சைடை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்காம அப்படி லைட்டாக காமாக வந்து தேய்ச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும் பூரிக்கு. அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து ப்ளஃபியாக வரும். எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ சூடானோடனே நல்ல சூடாயிருக்கு. அதனால எனக்கு ஒரு சைடு மட்டும் கரிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்தடுத்து போடும்போது நம்ம ஆயிலில் போடும்போது ஹீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணிடணும். அப்போ தான் வந்து பூரி வந்து இந்த மாதிரிலாம் இது ரொம்ப செவந்திருக்கு. அடுத்த பூரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். நல்லா உள்ளே போடும்போது போட்டுட்டு நல்லா உள்ளே ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுணும். நல்லா ஆயில் எல்லாமே வந்து ஃபுல்லாக மூசுகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உப்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மேடம் வந்துட்டாங்க. எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவாங்க. வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது பாத்திரத்தை ஊற்றிட்டுருப்பா, இல்லை ஏதோ ஒன்று என் கூட இருந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கணும் அவங்களுக்கு. அதனாலேயே இந்த பாத்திரத்தெலாம் தூக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் அந்த ஏரியா விட்டு எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் தான். ஒரு 10 மினிட்ஸ் அந்த பாத்திரம் முன்னாடினா அவ்வளோதான், அது போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டாய்ஸ் வேணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டே இருந்தேன்னா என் கண் பார்வையிலே ஏதாவது விளையாடிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருப்பா. அப்போ பூரி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது செய்கிறதுக்கு ரீசனே வந்து பெரிய பாப்பா தான். அவள் தான் வந்து அச்சு தான். அவள் தான் வந்து பூரி செஞ்சு தாமான்னு கேட்டே இருந்தா. ஆனால் மேடம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பூரியோடு போயிட்டு எழுப்பணும். அதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா கொஞ்சம் கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்குமே மார்னிங் நேரமாக இருந்ததுனால பசி எடுத்துச்சு. அதனால் அவளுக்கும் ஊட்டி கொடுத்துட்டு நானுமே ஒரு 2 பூரி வந்து சாப்பிட்டுட்டேன். பெரிய பாப்பாவும் அப்படியே எழுப்பிட்டே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ரீசன்ட் டேஸாக என்னன்னே தெரிலங்க, இந்த பாட்டு வந்தாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. பெட்ரூமில் இருந்தாலும் சரி, கிச்சனில் இருந்தாலும் சரி, கரெக்டாக டிவி முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டான்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து எட்டாவும் சரி அச்சுவும் சரி உட்காந்து போட விட்டுட்டு ஆடை விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் வேலை அவங்களுக்கு. சின்னவளுக்கு வந்து இந்த மாதிரி டிவிலலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த ஒரு சாங் பார்ப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி கார்ட்டூனில் வந்துச்சுன்னா ஏதாவது அவள் விரும்பி பார்க்குறதுனே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருக்கும்.
என்கேஜாகவே இருப்பாள். எதையாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு விளையாடிட்டு. ஆனால் அவகிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் எது இருக்கான்னு வாயில் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அது எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு குட்டீஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், நானுமே செஞ்சு சாப்பிட்டுட்டேன். அப்படி ஏட்டாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஏட்டாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. டாடா 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 ஏட்டா ஆஃபீஸ் கிளம்பினோடனே குட்டி பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு தூங்க வச்சுட்டேன். இனி அவங்க தூங்க வச்சதுக்கப்புறமா அடுத்த ஷிஃப்ட் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கிச்சன்லாம் அப்படியே வந்து கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பு மேடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். கையோடு இருந்த பாத்திரமும் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி வாங்கியிருந்தேன். தக்காளி எப்போவுமே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்து ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தொடச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 days ஆனாலுமே வந்து அப்படியே இருக்கும், அழுகியே போகாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மாடியில் வந்து துணி போட்டிருந்தேன், அதை வந்து போய் மடித்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். மாடியில் போடுற துணி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மடித்து தான் எடுப்பேன். கரெக்டாக அடிக்கிற அந்த டைமில் நான் வீடியோ எடுத்த டைம்லாம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது, துணி எல்லாமே வந்து அயன் பண்ண மாதிரி இருந்தது. தென் ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.